அல்லாஹு தாலா உலக மக்கள்களுக்கெல்லாம் சரிசமமான உரிமையை கொடுத்திருக்கின்றான். ஆனால் கொடுத்தாலும் பேராசையினுடைய காரணமாக அவர்கள் இன்னும் மெம்மேலும் வேண்டும் வேண்டும் என்று ஆசைப்பட்டு பலஸ்தீன் மக்களையும் காசா மக்களையும் இஸ்ரேல் என்பவன் அவன் துன்புறுத்திக் கொண்டு இருந்ததை நாம் 2 வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றும் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் என்பதுதான் பார்க்க முடிகின்றது. இன்னும் அவர் இந்த மக்கள்கள் எல்லாம் எதை இழந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு இருக்கின்றான் என்ற ஈமான் வைத்தார்கள். இதன் காரணமாக அவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றவர்களாக சொர்க்க வாசிகளாக சிறு குழந்தையிலிருந்து பெரிய வரை அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்பதை நாம் பார்க்கவும் முடிகின்றது. இப்படி அவர்கள் மிக மிக பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ ஓதிக்கின்றார்கள். என்னவென்றால் அல்லாஹும்ம நஜ்ஜில் முஸ்தல்ஃபீன மினல் முஃமினீன், அல்லாஹ் பாதிக்கப்பட்ட முஃமின்களை எல்லாம் ஒடுக்கப்பட்ட முஃமின்களை எல்லாம் நீ காப்பாற்றுவாயாக என்ற இந்த துஆவை கேட்டிருக்கின்றார்கள். புகாரி ஷரீஃபிலே 4598வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாமும் இந்த துஆவிலே காஸத வ அர்ல பலஸ்தீன், காசா மக்களையும் இன்னும் பலஸ்தீன் மக்களிலேயும் நீ காப்பாற்றுவாயாக என்ற அந்த துஆவை நாம் நம்மளுடைய துஆக்களில் அதிகமாக கேட்டு அவர்களுக்காக அதிக துஆவை செய்து நாமும் அவர்களினுடைய ஈமானை போல நமக்கும் அல்லாஹு தஆலா ஈமானை மரணிக்கும் தருவாயிலே கொடுத்தருள்வானாக.